29வது ஸ்லோகம். சலிதோ வினதா புத்ரோ வைகுண்டாத் வாயுவேகவான் பிரேரிதோ யத்ர கிருஷ்ணேன கந்துகாமேன கானனம். வனத்துக்கு போறதுக்கு ஆசைப்பட்ட பகவான் விஷ்ணுவோடு பிரேரணையால வினதையோடு புத்திரனான கருடன் வாயு வேகத்துல பறந்துயர்ந்தார். அதி ஸ்பீடுல பறந்தார். பகவான் வனத்துக்கு போறதுக்காகவும் ஆகிரகிச்சது. அது பகவான் சொல்லாதக்கே கருடனுக்கு தோணும், தெரியும் மனசுல பகவான் எங்கேயாக்கும் போனோம்னு நினைச்சிருக்காரு அப்படிங்கிறத. அத மனசுல தெரிஞ்சுண்டு பகவானோட பிரேரணைக்கு தகுந்த மாதிரி வினதையோடு புத்திரனான கருடன் காற்றோடு வேகத்துல பறந்தார். 30வது ஸ்லோகம். மகாவனானி திவ்யானி சராம்சி சரிதஸ்ததா புர கிராமாகராதீம்ச்ச கேடகர்வட கோக்வ்ரஜான். மகாவனங்களும் திவ்யமாயிருக்கிற சரசுகளும் நதிகளும் பட்டணங்களும் கிராமங்களும் கிருஷி பண்ணற இடங்களும் உபகிராமங்களும் மார்க்கெட்டுகளும் ஆடு மாடுகள் எல்லாம் மேயற இடங்களும் எல்லாம் கடந்து இப்படி பகவான் சஞ்சாரம் பண்ணினார். 31வது ஸ்லோகம். முனீனாமாஶ்ரமான் ரம்யான் வாபீஸ்ச சுமனோஹரா பல்வலானி விஷாலானி ஹ்ரதான் பங்கஜ பூஷிதான். முனிகளோடு அழகாயிருக்கிற ஆசிரமங்களும் அழகாயிருக்கிற தடாகங்களும் ரொம்ப பெருசாயிருக்கிற மண்ணும் தண்ணியும் எல்லாம் சேர்ந்து நிற்கிற இடங்களும் தாமரப்பூ விரிஞ்சு நிற்கிற ஜலாசயங்களும் எல்லாம் தாண்டி இப்படி பகவான் யாத்திரையானார். 32வது ஸ்லோகம். மிருகாணாம் ச வராஹாணாம் விருந்தானி அபி அவலோக்ய ச விருந்தான்யப்யவலோக்ய ச கதாவாவாம் கான்யகுப்ஜ சமீபம் கருடாசனோ. மானுகளோடும் பன்னிகளோடும் கூட்டம் அதெல்லாம் பார்த்துண்டு நானும் பகவான் மகாவிஷ்ணுவும் 2 பேரும் கூடி சேர்ந்து அந்த கருடன்ல ஏறி உக்காந்துண்டு கான்யகுப்ஜம் அப்படிங்கிற இடத்துக்கு பக்கத்துல வந்து சேர்ந்தோம். முப்பத்தி ஸ்லோகம். தத்ர ரம்யம் சரோ திவ்யம் திருஷ்டம் பங்கஜமண்டிதம் ஹம்ச காரண்டவ ஆகீர்ணம் ஹம்ச காரண்டவ ஆகீர்ணம் ஹம்ச காரண்டவாகீர்ணம் சக்கரவாகோபசோபிதம் சக்கரவாகா உபசோபிதம். தாமரப்பூக்கள் ரொம்ப நிற்கிற திவ்யவும் அழகுமா இருக்கிற ஒரு சரஸ அங்க நாங்கள் பார்த்தோம். ஒரு தடாகத்தை பார்த்தோம். அந்த தடாகத்துல ஹம்சம் இருக்கு, காரண்டவம் அப்படிங்கிற பறவை இருக்கு, சக்கரவாக பறவை இருக்கு. இப்படி எல்லாம் இருக்கிற பறவைகளால ஜொலிச்சு நிற்கிறது அந்த சரசு. 34வது ஸ்லோகம். நானாவர்ணைः பிரஃபுல்லைश्च பங்கஜைருபரஞ்சிதம் நானாவர்ணைः பிரபுல்லைः च நானாவர்ணைः பிரபுல்லைश्च பங்கஜைருபரஞ்சிதம்
ருஜிமிஷ்டஜலம் பிருங்க யூதநாத விராஜிதம். நானா தரத்துல இருக்கிற கலர்ல பெரிய பெரிய தாமரைகள் அந்த பொய்கையில நிறைய இருக்கு. இனிப்பா இருக்கிற தூய்மையா இருக்கிற தண்ணி இயக்குமது. வண்டுகளோடு கூட்டம் அங்க காண முடியறது. வண்டுகள் எல்லாம் கூட்டம் கூட்டமா பாட்டு பாடிண்டு அங்க சுற்றி பறக்கிறா. 35வது ஸ்லோகம். மாம் ஆஹா மாமாஹ பகவான் வீட்ச்ய தடாகம் பரமாத்புதம் ஸ்பர்தகம் சோததே க்ஷீரம் மிஷ்டம் வாரி விசேஷதா. ரொம்ப ரொம்ப ஆச்சரியகரமா இருக்கிற அந்த தடாகத்தை பார்த்தோன்னா பகவான் என்கிட்ட சொன்னார், சமுத்திரத்தை தோக்கடிக்கிறதாக்கும் இந்த தடாகம். இதுல இருக்கிற ஜலம் ஸ்படிகக்கல்லு மாதிரி பியோர் வயிற்றுல பழுங்கு மாதிரி பியோர் வயிற்றுல இருக்கிறதும் நல்ல இனிமையா இருக்கிறதுமாக்கும் இந்த தண்ணி. அதுக்கப்புறம் பகவான் என்கிட்ட சொன்னார். என்ன சொன்னார் அப்படிங்கிறத சொல்றேன் வியாச பகவானே, கேளுங்கோ. அதனால பகவான் சொல்ற மாதிரியே அடுத்த ஸ்லோகம் சொல்லப்படுறது. ஸ்ரீ பகவான் உவாச்ச. ஸ்ரீ பகவான் உவாச்ச. 36வது ஸ்லோகம். பஷ்ய நாரத கம்பீரம் சரசாரசனாதிதம் சர்வத்ர பங்கஜைச்சன்னம் ஸ்வச்ச நீர பிரபூரிதம். நாரதா, இங்க பாரு, சக்கரவாகங்கள் எல்லாம் உட்கார்ந்துண்டு சத்தம் போடுற இந்த தடாகம் என்னொரு அழகு. இதுல தூய்மையாயிருக்கிற கிளியராயிருக்கிற அந்த தண்ணிய இந்த தாமரையோடு இலைகள் மறைச்சுருக்கு. தாமரை இலைகளுக்கு அடியிலேயாக்குமே தண்ணி இருக்கு, பியோரான தண்ணி. 37வது ஸ்லோகம். அத்ர ஸ்நாத்வா கமிஷ்யாவஹ் கான்யகுப்ஜம் புரோத்தமம் இத்யுக்த்வா கருடாதாசு மாமுத்தார்ய வ்யதாரயத். இதுல ஸ்நானம் செஞ்சுட்டு நமக்கு கான்யகுப்ஜத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கருடனோடு மேலேந்து என்ன கீழே இறக்கி விட்டுட்டு பகவானும் கீழே இறங்கிண்டார். 38வது ஸ்லோகம். விஹஸ்ய பகவான் தத்ர ஜக்ராஹ மம தர்ஜனே ஸ்துவன் சரோவரம் பூய ஸ்தீரே மாம் அனயத் பிரபு. மாம் அனயது பிரபு. பகவான் சிரிச்சுண்டு என்னோடு சுண்டாணி விரல பிடிச்சுண்டு அந்த பொய்கைய நன்னா புகழ்த்தி சொல்லிண்டு அந்த பொய்கையோடு பக்கத்துல என்ன கூட்டிட்டு போனார், அந்த சரசோடு பக்கத்துல கூட்டிட்டு போனார். 39வது ஸ்லோகம். விஸ்ராம்ய தடபாகேது ஸ்னிக்தச்சாயே மனோஹரே மாமுவாஜ முனே ஸ்நானம் குருத்வம் விமலே ஜலே. நிழல் இருக்கிற அழகான அந்த தீரத்துல ரெஸ்ட் எடுத்துட்டு பகவான் என்கிட்ட சொன்னார், நாரத முனே, நீங்கள் இந்த அழகான ஜலத்துல இறங்கி குளியுங்கோ. 40வது ஸ்லோகம். பச்சாதஹம் கரிஷ்யாமி தடாகேஸ்மின் சுபாவனே
சாதூனாமிவ சேதாம்சி ஜலானி நிர்மலானி ச. அதுக்கப்புறமா தூய்மையான இந்த சரஸ்ல நானும் குளிக்கிறேன். யோகி சிரேஷ்டர்களோடு மனசு மாதிரி தூய்மையானதாக்கும் இதுல இருக்கிற ஜலம். 41வது ஸ்லோகம். சுரபீணி பராகைஸ்து பங்கஜானாம் விசேஷத இத்யுக்தோஹம் பகவதா முக்த்வா வீணாமிருகாஜினம். விசேஷமாக இந்த தாமர பூக்களில இருக்கிற அந்த வாசனை காரணமாயிட்டு இந்த தண்ணி ரொம்ப சுகந்தமாயிருக்கு. இப்படி பகவான் என்கிட்ட சொன்னோன்னே நான் மான்தோலையும் வீணையும் அந்த நதிக்கரையில வச்சுட்டு 42வது ஸ்லோகம். ஸ்நானாய கிருததீப்தீரே கதः பிரேம சமன்விதः பாதௌ பிரக்ஷாள்ய ஹஸ்தௌ ஜ ஷிகாம் பத்வா குஷக்ரஹம். குளிக்கிறதுக்கு தீர்மானம் பண்ணிட்டு பக்தியோடு கூடிட்டு அந்த நதியோடு பக்கத்துல போனேன். கையுங்காலுமெல்லாம் அலம்பினேன். அதுக்கப்புறம் தலைமுடிய கொண்டை போட்டுட்டேன். എന്നിട്ട് கையில தர்பைய வச்சுட்டேன். എന്നിട്ട് என்ன பண்ணினேன்? 43வது ஸ்லோகம். கிருத்வா ஆஜம்ய சுஜிஸ்தோயே ஸ்நாதவானஸ்மி தஜ்ஜலே தது ஜலே யதா தஸ்மின் ஜலே ரம்யே ஸ்நாதோஹம் பஷ்யதோ ஹரே ஸ்நாதஹா அஹம் பஷ்யதஹா ஹரே. கையில தர்பைய பிடிச்சிண்டு ஆஜமனம் பண்ணிட்டு அந்த ஜலத்துல முங்கினேன். பகவான் ஹரி பார்த்துட்டே உட்கார்ந்துட்டு இருக்காரே. அந்த டைம்ல நான் அந்த தூய்மையான ஜலத்துல இறங்கினேன். அப்படி முங்கி அந்த தீர்த்தமா இருக்கிற ஜலத்துக்குள்ள நன்னா முழுகினேன். എന്നിട്ട് அந்த நதியிலேருந்து நிமிர்ந்தேன், முங்கி நிமிர்ந்தேன். 44வது ஸ்லோகம். விஹாய பௌருஷம் ரோபம் பிராப்த ஸ்திரீத்வமனுத்தமம் ஹரிர் கிரஹீத்வா வீணாம் மே ததா கிருஷ்ணாஜினம் சுபம். ഞാനൊരു പുരുഷനായിട്ടാക്കുമേ அந்த நதிக்குள்ள முழுகினேன். உத்தமமான ஒரு நாரி ரூபம் எனக்கு உண்டாயிடுத்து நதியில குளிச்சு எந்திருந்தோன. புருஷனாயிட்டு நான் அந்த நதிக்குள்ள முழுகினேன். முழுகி நதியிலேருந்து வெளியில வந்தோன என்னோட புருஷ சரீரம் அப்படிங்கிறது ஸ்திரீ சரீரமாயிட்டு மாறிடுத்து. பகவான் ஹரியாகட்டும் என்னோட வீணையும் அதே மாதிரி மாண்டோலும் எல்லாம் கையில வச்சுட்டு என்ன பண்ணினார் அப்படின்னாக்கா 45வது ஸ்லோகம். ஆருஹ்ய கருடம் தூர்ணம் ஜகாம ஸ்வக்ருஹம் சநாத ததோஹம் ஸ்திரீத்வமாபன்ன சாருபூஷண பூஷிதா. ஸ்திரீத்வம் ஆபன்னஹ சாருபூஷண பூஷிதஹ. அந்த நொடியிலேயே கருடனோடு மேலே ஏறி உட்காந்துட்டு வைகுண்டத்துக்கு பகவான் போயிட்டாரே. அதுக்கப்புறமா நான் சர்வாபரண விபூஷதையான ஒரு ஸ்திரீயாயிட்டு அங்க நின்னுட்டேன். 46வது ஸ்லோகம். தட்சணால் மானசோ ஜாதா பூர்வதேஹஸ்ய விஸ்மிருதே விஸ்மிருதோசௌ ஜகநாதோ மகதீ விஸ்மிருதா புனா. அந்த நொடியிலேயே நான் என்னோட பூர்வ ஜென்மத்தில் இருக்கிற எல்லா ஸ்மரணையும் இல்லாம போயிடுத்து. எனக்கு நான் நாரதராக்கும் அப்படிங்கிற நினைப்பு இல்லாம போயிடுத்தே. நான் அந்த பகவானையும் மறந்துட்டேனே.
நான் மாமுனியாக்கும் அப்படிங்கிறதையும் மறந்துட்டேனே. மகதி அப்படிங்கிற என்னோட வீணை எப்பவும் என் கையில இருக்குமே, அந்த வீணையையும் நான் மறந்து போயிட்டேனே இந்த ஸ்திரீ ரூபம் கிடைச்சோன்னு. 47வது ஸ்லோகம். சம்பிராப்ய மோகினி ரூபம் தடாகாத் நிர்கதோ பஹி அபஷ்யம் நளினி ஜுஷ்டம் சரஸ்தத்விமலோதகம். சம்பிராப்ய மோகினி ரூபம் தடாகாத் நிர்கதஹா பஹி அபஷ்யம் நளினி ஜுஷ்டம் சரஹா தது விமல உதகம். மோகினி ரூபம் கிடைச்ச நான் தடாகத்திலிருந்து வெளியில வந்தேன். நிறைய நிறைய பூக்கள் நிறைஞ்சு நிக்கிற அந்த தூய்மையான ஜலம் இருக்கிற சரச நான் இப்படி பார்த்துண்டு நின்னேன். 48வது ஸ்லோகம். கிம் ஏதது இதி கிமேததிதி மனசாகரவம் விஸ்மயம் முஹு ஏவம் சிந்தயமானஸ்ய நாரி ரூபதரஸ்ய மே. என்னவாக்கும் இது அப்படின்னு ஆச்சரியத்தோடு கூடிட்டு மனசுல மறுபடியும் மறுபடியும் இப்படி நினைச்சேன். இப்படி ஸ்திரீ ரூபத்துல சிந்திச்சு நிற்கிற என்னோடு 49வது ஸ்லோகம். நான் நாரத மகர்ஷி ஆக்கும் பகவான் விஷ்ணு என்ன கருட வாகனத்துல ஏற்றி உட்கார வச்சுட்டு ஒரு சரசில கூட்டிட்டு போனார். அந்த சரசில இறங்கி குளிக்க சொன்னார். குளிச்சு நிமிர்ந்தோன நாரத முனியான நான் அழகான ஒரு பெண்மணி ஆயிட்டு மாறிட்டேன். எனக்கு பகவானையும் மறந்து போச்சு, என்னோட வீணையும் மறந்து போச்சு. இப்படி ஸ்தலகால போதமில்லாதக்கு இப்படி சிந்திச்சு நிக்கிற என்னோடு சஹசா திருப்பதம் பிராப்த சத்ரதாலத்வஜோ நிருபா கஜாஸ்வரத விருந்தைச்ச சம்யுதோரத சம்ஸ்திதா. என்னோட கண்ணு முன்னாலே ஆயிட்டு திடீர்னு தாலத்வஜன் அப்படின்னு பேர் இருக்கிற ராஜா, ஆனை, குதிரை, ரதம் இதெல்லாம் அகம்படி சேவிக்க அங்க ஒரு ரதத்துல ஏறி உட்கார்ந்துட்டு அங்க பிரத்யட்சப்பட்டார் என்னோட முன்னால. 50வது ஸ்லோகம். பிரத்யட்சப்படுறது அப்படின்னா என்னோட கண்ணு முன்னால வந்து நின்னார் அப்படின்னு அர்த்தம். யுவா பூஷண சம்வீதோ தேஹவானிவ மன்மத வீட்ச மாம் பூபதிஸ்தத்ர திவ்யபூஷண பூஷிதாம். ராஜாவோட ரூபத்துல இருக்கிற அழகான மன்மதனாக்குமோ அப்படின்னு தோணற மாதிரி அந்த யுவராஜா நிறைய நிறைய அலங்காரமான ஆபரணங்கள் எல்லாம் போட்டு இருந்தார். திவ்ய ஆபரணங்கள் எல்லாம் போட்டு நான் அங்க நிக்கிறத அந்த ராஜா பார்த்தார். 51வது ஸ்லோகம். ராகா சந்திரமுகேம் யோஷாம் விஸ்மயம் பரமம் கதா பப்ரச்சகாசி கல்யாணி கஸ்ய புத்ரி சுரஸ்ய வா. சந்திரனோடு முகமாதிரி அழகாயிருக்கிற என்ன பார்த்துட்டு அவருக்கு ஆச்சரியம் உண்டாகி வந்தது. എന്നിട്ട് கேட்டார், மங்களஸ்வரூபிணியா இருக்கிறவளே பத்ரே, நீ ஆராக்கும்? தேவகுமாரி ஆக்குமா? தேவலோகத்துல இருக்கிற அப்சர ஸ்திரீ ஆக்குமோ நீ? 52வது ஸ்லோகம். மானுஷஸ்ய ஜவாகாந்தே கந்தர்வஸ்ய உரகஸ்ய ச கந்தர்வஸ்யோரகஸ்ய ஜ ஏகாகினி கதம்பாலா ரூபயௌவன பூஷிதா. நீ மனுஷ்ய ஸ்திரீ ஆக்குமா? கந்தர்வ கன்யகை ஆக்குமா? அப்படி இல்லைன்னா நீ நாகஸ்திரீ ஆக்குமா? அழகாயிருக்கிற யௌவன பிராயத்துல இருக்கிற நீ தன்னந்தனியா
இங்க வந்து எப்படி மாட்டின்னு இருக்காய்? இந்த காரணத்துக்குள்ள ஆரும் ஆசிரியம் இல்லாதக்கு தன்னந்தனியா நிக்கிறியே, நீ ஆரு? 53வது ஸ்லோகம். விவாஹிதாத கன்யாவா சத்யம் வத சுலோஜனே கிம் பஷ்யசி சுகே சாந்தே தடாகேஸ்மின் சுமத்யமே. நீ திருமணமானவள் ஆக்குமா, அப்படி இல்லைன்னா கன்னிகையாக்குமா? அழகி, உண்மைய சொல்லு. நல்ல அழகான முடி இருக்கிறவளே, சுகேஷாந்தே, ரொம்ப அழகு இருக்கிற முடி இருக்கிறவளே, நீ இந்த தடாகத்தை பார்த்து நிக்கிறது என்னத்துக்கு ஆக்கும்? 54வது ஸ்லோகம். சிகீர்ஷிதம் பிகாலாபே ப்ரூஹி மன்மதமோஹினி புங்க்ஷ்வ போகான் மராளாட்சி மயா சஹ கிருஷோதரி வாஞ்சிதான் மனசா நூனம் கிருத்வா மாம் பதிமுத்தமம். குயில் மாதிரி நாதம் இருக்கிறவளே, அழகான சவுண்டு உனக்கு இருக்கு, அப்படி இருக்கிற நீ சொல்லு, நீ என்ன செய்யறதுக்காகவும் ஆசைப்படுறாய்? மன்மதனை தோக்கடிக்கிறதுக்கான அழகு இருக்கிறவளே, நீ என்ன கணவராயிட்டு சிகரிச்சுட்டு உன்னோட மனசுல என்னெல்லாம் ஆசைகள் இருக்கோ அந்த ஆசைகளை எல்லாம் என்னோடு கூடி சந்தோஷமாக வாழ்ந்து அனுபவிக்கலாமே இப்படின்னு அந்த ராஜகுமாரன் தாளத்வஜன் அப்படிங்கிற ராஜகுமாரன் நாரதமுனியான எங்கிட்ட, நாரதமுனியான நான் இப்ப பெண் வேஷத்துல எல்லவோ இருக்கேன், அப்படி இருக்கிற எங்கிட்ட இப்படி எல்லாம் சொன்னார் அப்படின்னு நாரத மகர்ஷி அந்த மாயையோடு அந்த ஒரு வைபவத்தை வர்ணிச்சுண்டு வியாச மகர்ஷிக்கு கதை சொல்றதையாக்கும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்படி சொல்லிண்டு ஸ்ரீமத் தேவி பாகவதத்துல ஷஷ்டஸ்கந்தத்துல 28வது அத்தியாயம் முடிவடைகிறது.